ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இரவில் நடக்கும் மாற்றத்தை நீ நாளை நிச்சயம் உணர்வாய். இது ஒரு அவசர பதிவு என் செல்லமே. தவறி செல்லாமல் இந்த பதிவினை கேள். உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் வாழ்நாள் முழுவதும் உள்ள நிம்மதியை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறாய். உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு எரிச்சல் பட்டு வாழ்க்கையை ரொம்பவும் ரணமாக்கி வைத்துள்ளாய். இவற்றையெல்லாம் எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருண்ட காட்டுக்குள் நுழைந்தது போல் திக்கற்று இருக்கிறாய் என் செல்லமே. இப்படி இருக்கும் பட்சத்தில் தான் உனதான வாழும் வாழ்க்கையே நரகமாக தெரிகிறது. நான் சொல்வதை கேள் என் செல்லமே. ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டுவிடு. விரும்பாமல் ஏற்றுக்கொள்வது உனக்கு நீயே செய்து கொள்ளும் அநியாயம். அது உனக்கு நீயே வேஷம் போடுகிறாய். உனக்கு அது நிம்மதி தராது. மற்றவர்களுக்கும் நிம்மதி இல்லாத சூழலை கண்டிப்பாக உருவாக்கும். அதை விட்டு நகன்று விடுவது சாலச் சிறந்தது. அமைதியாக போவது தவறில்லை. ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள். காரணம் என்ன தெரியுமா? உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள். அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது. இதோ உனக்கு பிடித்த மாதிரி எல்லோரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் செய்யும் விஷயங்கள் வருத்தப்படுத்தி கொண்டிருக்கும் என்றால் மனம் வருந்தாமல் அமைதியாக விலகிவிடு. அவர்களுக்கு நீ விட்டு சென்றதாக தோன்றும். உண்மையான காரணத்தை அவர்களுக்கு நீ உணர்த்த வேண்டும் என்பது கட்டாயமில்லை. உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அது அவர்களுக்கு தெரியும். அவர்கள் செய்த தவறு என்ன, எதற்காக நீ அமைதியாக இருக்கிறாய் என்று நிச்சயமாக தெரியும். இதை ஒரு விஷயமாக எடுத்து கலங்க வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். அதை மற்றவர்களிடம் நீ கோபமாக வெளிப்படுத்துகிறாய். அவர்கள் என்ன செய்தார்கள்? நீ முதலில் உன் கோபத்தையும் எரிச்சலையும் விட்டுவிடு. அது மிக மிக கொடிய நோய். உன்னை காயப்படுத்தியது நியாயமில்லதான். அதற்காக அந்த கோபத்தை மற்றவரிடம் காண்பிப்பது பெரிய மகா தவறு. நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழப்போகிறாய். அதற்கு இந்த சாயப்பா முழு பொறுப்பு. உனக்கு எல்லாம் நான் ஆசீர்வதித்தது போல் நிச்சயமாக கிடைக்கும். அதற்கான எல்லா முயற்சிகளிலும் உன்னை ஈடுபடுத்தி செய்ய வைப்பேன். நானே உனக்கு துணை நின்று காப்பேன். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. நான் சொல்வது சாதாரண வாக்கல்ல, வேத வாக்காகத்தான் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் ரணப்படுத்தும். சில நிகழ்வுகள் மனதிற்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கும். மனதிற்கு நிம்மதி தரும்போது அது ஒன்றும் தெரியாது, சந்தோஷம் அடைவாய். இதுவே குழப்பத்தில் உன்னை சுற்றி என்ன நடக்குது என்பதை அறியாத நிலையை உணர்வாய். அந்த சூழ்நிலையில் உன் அருகில் உனக்காக உன் சாயப்பா நான் தான் இருப்பேன். உனக்கானதை நல்லதை மட்டும்தான் நான் செய்வேன். உன் குடும்பத்திற்கு எல்லாம் நிச்சயமாக கண்டிப்பாக எல்லாம் வந்து சேரும். உனக்கான விடியல் கூடிய விரைவில் பிறக்க உள்ளது. அதற்கான வேலையை இந்த சாயப்பா செய்ய தொடங்கிவிட்டேன். சந்தோஷமாக இரு, மகிழ்ச்சியாக இரு. நீ நிம்மதியாக நித்திரை கொள். விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் நாளைய விடியல் சூரியனாய் வந்து உனக்கு வெளிச்சம் தருவேன். நல்லதோ கெட்டதோ எல்லாம் என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு. ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் நிரந்தரமில்லை. எல்லாம் ஒரு நாள் மாறும். இதைத்தான் இனிதான் உன் பயணம் தொடங்கப் போகிறது. மனம் தளராமல் உன்னுடைய பயணத்தை தொடங்கு. எதுவாக இருந்தாலும் அதை நீ ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் உனக்கு வர வேண்டும். ஏனென்றால் நீ நிம்மதியை தொலைத்து விட்டாய். நான் அறிந்துதான் உள்ளேன். எனக்கு நன்றாக தெரியும் என் செல்லப்பிள்ளை நிம்மதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது என்று. என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியாது. காரணம் இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அது உனக்கு நன்மையை விளைவிக்கும். பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் ஆசீர்வாதமாக வந்து சேரும். தீர்க்கமாக அறிந்திருப்பதால் தான் இனி நீ கவலைப்பட வேண்டாம் என்று நான் உன் சாயப்பா உன்னிடம் சொல்கிறேன். கஷ்டம் தரும் நிலைகள் எல்லாம் முடிந்து சுக்குநூறாக தகர்த்து எறிந்து உன்னையே புதிதாக தோன்ற வைப்பேன். இதோ பிறகு நீ புதிய வாழ்க்கையை புது புத்துணர்ச்சியுடன் நீ வாழத் துவங்கப் போகிறாய். யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும்.
நீ உறுதியாக உன் வாழ்க்கையை துவங்கு. இனி நீ வாழும் வாழ்க்கை அடுத்தவருக்காக வாழப்போவதில்லை. நம்பிக்கை வை. உன் மீது நீ வைக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கைதான் என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும். அது நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என் செல்லமே. ஏனென்றால் உன்னால் எதுவும் முடியும் என்று சொல், ஜெயமாக முடியும் அனைத்தும். காரணம், உன்னுள் உன் சாயப்பா நான் இருக்கிறேன். தாங்கி பிடிக்க தாயாய், தூக்கி பிடிக்க தந்தையாய் உன் சாயப்பா நான் இருக்க நீ வீழ்ந்து போவதில்லை. நீ நடந்ததையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் எல்லாம் உனக்கு நிச்சயமாக எதுவும் நடக்காது. ஆகவே நீ கவலைப்படாமல் இருக்க கற்றுக்கொள். உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். நிம்மதியான வாழ்க்கைக்காக நீ ஏங்குகிறாய். நான் சொல்வது சரிதானே? உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல நேரம் வந்து விட்டது. நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும். நிச்சயமாக உன் உள்ளத்தில் இனி நிம்மதி பிறக்கும். வாழ்க்கையில் போராட்டங்கள், அவமானங்கள் என எல்லாவற்றையும் தாண்டி இன்று நீ நிற்கும் இடத்தை சற்று யோசித்துப் பார். இந்த இடத்தை அடைந்த உன்னால் இதைவிட உயர்ந்த இடத்திற்கு நீ செல்ல முடியாதா? சற்று யோசனை பண்ணிப்பார். உன் மனதில் முடியும், எல்லாம் சாதிக்க முடியும். உன்னால் என் செல்ல பிள்ளை, உன்னால் நிச்சயமாக சாதிக்க முடியும். மனதளவில் பயந்து தளர்ந்து போயிருக்கிறாய். அதை முதலில் தூக்கி எறி என் செல்லமே. எல்லாம் உன்னை நிச்சயமாக வந்து சேரும். உன் இப்போதைய நேரம் கஷ்டகாலத்தின் விளிம்பை எட்டிவிட்டாய். இந்த இடத்தில் சற்று தடுமாற்றங்கள் இருந்தாலும் எவ்வளவு தூரம், வெகு தூரம் மேலோங்கி வந்துள்ளாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். சற்று யோசித்துப்பார். நிச்சயம் வெளியில் வருவாய். உன் மனதைரியம் எத்தகையது! அதற்கு முன்னால் எல்லாமே தூசி போன்றது. எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. வெற்றி என்ற தீபத்தை நான் நிச்சயமாக ஏற்றுவேன். இதோ உன் பக்தியும் விசுவாசமும் எவ்வளவு தூய்மையானது என்பதை இந்த சாயப்பா நான் நன்கு அறிவேன். நிம்மதியாக இரு என் செல்லமே. உனக்கு நீ நாளைய விடியலில் நீ உதிகளிக்கப் போகிறாய். ஏன் தெரியுமா? உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறியது. நிச்சயமாக நிறைவேறியது. உனக்கானது நிச்சயமாக உன் கையில் கிடைக்கும். ஏனென்றால் இன்று இரவில் நடக்கும் மாற்றத்தை நாளை நிச்சயம் உணர்வாய் என்று நான் சொன்னேன் அல்லவா? இந்த அவசர பதிவை கேட்டுவிட்ட என் செல்ல பிள்ளைக்கு நிச்சயமாக எல்லாம் நல்லது நடக்கும். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு, வேத வாக்கு. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.